Hello student, 12th standard, example sum 1.19. The matrix non-singular சொல்லி prove பண்ணோம். Next, reduce பண்ணி identity matrix இதை form பண்ணோம். Elementary row transformation format நம்ம வந்து solve பண்ணி identity matrixல இந்த matrix கொண்டு வரணும். First, non-singular matrix அப்படின்னா நமக்கு தெரியும். Determinant value not equal to 0 இருந்தா non-singular matrix. Determinant value equal 0 இருந்தா singular matrix. Non-singular matrix, first determinant value find பண்ணிடலாம். Determinant value plus minus plus. அப்போ இங்கே plus 3 of first ரோவும் காலம் போக remaining வந்து என்ன வரும் 0 plus 2 next minus 1 of இங்கே உள்ள ரோவும் காலம் போயிடுச்சுன்னா remaining வந்து 2 plus 5 next plus 4 of இங்கே உள்ள ரோவும் காலம் போயிடுச்சுன்னா remaining 4 minus 0 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க 3 2 minus 1 7 plus 4 of 4 6 minus 7 plus 16 6 இருந்து 1 போச்சு 7 போச்சுன்னா minus 7 minus 1 plus 16 அப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு 15 கிடைக்கும் நாட் ஈக்குவல் டு 0 டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 னா so that கேட்டாங்க not singular, hence a is non singular, hence a is non singular. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மேட்ரிக்ஸை மறுபடியும் அந்த மேட்ரிக்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கோங்க 3 1 4 நெக்ஸ்ட் 2 0 minus 1 next 5 2 1 இதுல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம மாத்தனா 3 cross 3 ஐடென்டிட்டி 1 0 0 0 1 0 0 0 1 அப்ப ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு, இங்கே 1 இல்லாம 3 இருக்கு. அப்ப செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டோ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டோ ஏதாவது 1 இருக்குதா? அப்படி இருந்தா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல அப்ப இது 1 மாத்திரக்கான பாசிபிள் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா 1 இருந்தா கீழே உள்ள எலமெண்ட்ஸ் 0 மாத்துறது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட் 1 இருந்தா மேல உள்ள எலமெண்ட் கீழே உள்ள எலமெண்ட் 0 மாத்தலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோல தேர்ட் எலமெண்ட் 1 இருந்தா மேல உள்ள இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம வந்து 0 மாத்த முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 மாத்துறதுக்கு R1 implies R1 minus R2 கொடுக்கும். minus R2 R1 minus R2 R1 minus R2 சொல்லும் போது R1 அப்படியே இருக்கட்டும், R2ல மட்டும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும் 3 minus 2 உடைய வேல்யூ 1 3 minus 2 உடைய வேல்யூ நமக்கு 1 சொல்லி கிடைக்குது. நெக்ஸ்ட் 1 இங்க மைனஸ் ஆலனா 0 தான், அப்ப 1 கிடைக்குது. R1ல மட்டும் தான் ப்ராசசிங் நடக்குது, R2லயோ R3லயோ ப்ராசசிங் நடக்கல. நெக்ஸ்ட் இங்க 4 இருக்குது, R2 மைனஸ் ஆலனா பிளஸ் 1 மாறிடும், அப்போ 5 கிடைக்கும். அப்ப R2லயும் R3லயும் எந்த ப்ராசசிங் நடக்கல, அது அப்படி எழுதுங்க 2 0 minus 1 next 5 2 1 5 2 1 ஈக்குவலன்ட் சிம்பிள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 கிடைச்சிருச்சு. இதை ஃபிக்ஸா வச்சு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம 0 மாற்ற முடியும். கீழே உள்ள ரெண்டு எலிமெண்ட்ஸையும் 0 மாற்ற முடியும். அப்போ R2லயும் R3லயும் ப்ராசஸிங் நடக்குது. R2 implies R2 minus 2 R1 R3 implies R3 minus 5 R1 ப்ராப்பர் இருக்க சைடில் எழுதிக்கலாம். R2 implies R2 minus 2 R1 R2 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுங்க. R2 எங்க இருக்குது 2 2 0 minus 1 minus 2 ஆல R1 மல்டிப்ளை பண்ணுங்க. minus 2 ஆல R1 மல்டிப்ளை பண்ணா minus 2 minus 2 minus 2 minus 10 சிம்பிளிஃபை பண்ணுங்க 0 minus 2 minus 11 இது எங்கே வரணும் R2 கொண்டு. இப்போ R1ல எந்த ப்ராசஸ் நடக்கல, R1 அப்படி ரைட் பண்ணிருங்க 1 1 5 R2ல உள்ளது ரைட் பண்ணிருங்க 0 minus 2 minus 11 நெக்ஸ்ட் R3 implies R3 minus 5 R1
R3 ரைட் பண்ணுங்க. R3 என்ன இருக்குது 5 5 2 1 minus 5 R1 R1 minus 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க minus 5 minus 5 minus 10 சிம்பிளிஃபை பண்ணா 0 minus 3 minus 9 இது எங்க வரணும் R3 R3 ரைட் பண்ணுங்க 0 minus 3 minus 9. Next the first row first element fixed ஆச்சு இது 0 மாத்திரம். Next second row second element fixed ஆச்சு இது 0 மாத்திரம். ஆனா இது 1 ஆயிருக்கு. 1 இருக்கிறதுக்கு இங்க -2 நமக்கு இருக்கு. இப்போ ஏதாவது இதுல வந்து சப்ட்ராக்ஷன் பண்ண முடியுமா அப்படி சொல்லி பார்க்கணும். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது R2 தான் நமக்கு தேவை. R2 implies R2 அப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த R3 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. R2 மைனஸ் R3 கொடுத்துருக்கேன். R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கல அப்படி எழுதிருங்க. சாரி R2ல மட்டும் ப்ராசஸிங் நடக்குது. R1லையும் R3லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கல. R1 அப்படி எழுதிருங்க 1 1 5. R2ல என்ன பண்ணா R2 implies மைனஸ் R3 இது ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க 0. நெக்ஸ்ட் இங்க -2 இங்க மைனஸ் ஆல மடியில விடுங்க +3 மாறும். 3ல இருந்து 2 போச்சுன்னா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க -11 இங்க R3 மைனஸ் ஆல +9 மாறிடுது. 9ல இருந்து 11 போச்சுன்னா நமக்கு வந்து -11 2 கிடைக்கும். -2 கிடைக்கும். நெக்ஸ்ட் R3ல எந்த ப்ராசஸிங் நடக்கல. R3 எப்படி எடுங்க 0 -3 மைனஸ். இப்போ செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் 1 கிடைச்சிருச்சு. நம்ம ஈஸியா இதை 0 மாத்திடலாம். மேல உள்ள எலிமெண்ட்டையும் கீழே உள்ள எலிமெண்ட்டையும் ஈஸியா 0 மாத்திடலாம். அப்போ R1 implies R1 minus R2. Next R3 implies R3 என்ன இருக்குது -3 இருக்கு. அப்போ +3R2 R2 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் 0 மாறிடும். எதை ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோமோ அதை ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. R1 minus R2 R1 minus R2 னா இது மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப R1 என்ன இருக்குது அப்படி இருக்கு 1 0 அப்படியே வரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல R2 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா R1 உள்ளது R1ஐயும் R2ஐயும் நம்ம எடுக்கும்போது R1ல இந்த ப்ராசஸிங் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப +1 -1 வேல்யூ 0 மாறிடும். நெக்ஸ்ட் R2ல மைனஸ் ஆல மட்டும்னா பிளஸ்ஸா மாறிடுது. பிளஸ் அப்போ வந்து 7 மாறிடும். 5 2 ஆட் பண்ணும்போது 7 மாறிடும். நெக்ஸ்ட் R3 implies R2ல எந்த ப்ராசஸிங் நடக்கல. R2 ரைட் பண்ணுங்க 0 1 -2. நெக்ஸ்ட் R3 பாருங்க R3 implies R3 plus 3R2. அப்ப R3 ரைட் பண்ணுங்க. R3 நமக்கு என்ன இருக்கு பாருங்க 0 -3 -9 3R2. R2 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 0 3 -6 சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 0 -15 கிடைக்கும். இது எங்க வரணும் R3 க்கு வரும். R3 ரைட் பண்ணுங்க 0 0 -15. இப்ப இந்த எலிமெண்ட் ஃபிக்ஸ்டா வச்சு இத 0 நம்ம மாத்திட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் நமக்கு வந்து 1 இருந்தா ஈஸியா மேல உள்ள எலிமெண்ட் நம்ம வந்து 0 மாத்த முடியும். அப்ப இத வந்து 1 மாத்துறதுக்கு என்ன செய்ய போறோம்னா வந்து R3 implies -1 dividing by 15 R3. R3 அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கல அதை அப்படியே ரைட் பண்ணிருங்க 0 0 1. நெக்ஸ்ட் இதை ஃபிக்ஸா வச்சு மேல உள்ள ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்மளால 0 மாற்ற முடியும். அப்ப R1லையும் R2லையும் ப்ராசஸிங் நடக்குது. இப்ப R1 implies R1ல நமக்கு என்ன இருக்குது அப்படியே வச்சுக்கலாம். இங்க R3 மட்டும் -7 R3 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் R2 implies R2 plus 2 R3. அப்ப R1 R2 ப்ராசஸிங் முடிச்சுட்டு இங்க எழுதிக்கலாம். R1 implies R1 -7 R3.
அப்போ R1 ரைட் பண்ணுங்க. R1 என்ன இருக்குன்னு பாருங்க. R1 107 மைனஸ் 7 R3. R3 மைனஸ் 7 மல்டிப்ளை பண்ணுங்க. 0 0 மைனஸ் 7 சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 0 0 இது எங்க வரும் நமக்கு வந்து R1க்கு வந்துடும். அப்போ R1 ரைட் பண்ணிருங்க. 1 0 0 நெக்ஸ்ட் R2ல ப்ராசஸிங் நடக்குது. R2ல ப்ராசஸிங் R2 implies R2 plus 2 R3. R2 அப்படி ரைட் பண்ணுங்க. R2 என்ன இருக்குன்னு பாருங்க. R2ல வந்து 0 1 minus 2. நெக்ஸ்ட் R3 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into R3 0 0 நெக்ஸ்ட் 2. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கிறது 0 1 0. இது எங்க வரணும்? R2க்கு வரணும். அப்போ R2ல ரைட் பண்ணிருங்க. 0 1 0 நெக்ஸ்ட் R3ல எந்த ப்ராசஸிங் நடக்கல அப்படி ரைட் பண்ணுங்க. 0 0 1. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இதுதான் நமக்கு தேவையான ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா வந்து கன்வெர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பரணி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.